அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் எங்கள் மாடி தோட்டத்தில் அடினியம் இருக்குங்க. இப்போ காம்பவுண்ட் சுவர் மேலே வச்சுருந்தேன், வேலை நடக்குதுன்றனால கீழே வச்சுருக்கோம். இப்போ அடேனியம் அப்படின்னா டெசர்ட் ரோஸ் அப்படின்வாங்க. பல கலரில் இருக்குங்க. எவ்வளோ அழகாக பூ எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக கொடுக்கணுங்க. நிறையா கொடுத்தா இல்லை மழை சமயத்தில் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேர்கள் அழுகிடுங்க. மற்றபடி இதுக்கு எந்த பராமரிப்பும் இல்லாததுன்னா அடினியத்தை சொல்லலாங்க. வாங்க, இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்த்து போகலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் இருக்குது அந்த அடினியத்தில். டார்க்கு, லைட் பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, இது ஒரு கலர், இதெல்லாம் ஒரு கலர். ஒரு 2 கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த கலரு, இதெல்லாம் அழகாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு கலருங்க. இந்த வகை அடுக்குங்க. இந்த கலர் பாருங்கள், இதுவும் அடுக்குதாங்க. இதுவும் ரொம்ப அழகான பூன்னு சொல்லலாங்க. இதுக்கு தண்ணி தாங்க பிரச்சனை. மழை சமயத்தில் நம்ம இதை பாதுகாத்தே ஆகணுங்க. இல்லை அப்படின்னா நிறைய தண்ணி கொடுத்தா அது அப்படியே இதுவாகிடுங்க. இது சீட் பாட் அப்படியே குச்சி குச்சி மாதிரி இருக்குங்க. ஒரு நீட்டாக ஒரு முருங்கைக்காய் மாதிரி ஒரு குச்சி குச்சியாக இருக்கும். எங்கேயாவது சீடு இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். அது தானாக அப்படியே வெடித்து பரவிடுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நல்லா காய்ஞ்சிட்டு வரும்போது ஒரு கயிறால் கட்டி வச்சிடணுங்க. அப்போ பறக்காது. நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாங்க. இந்த பாருங்கள், இதுதான் சீட் பாட். இங்கே இருக்குது பாருங்கள், அடேனியம் சீட் பாட் இதாங்க. இப்போ இது நல்லா காய்ஞ்சி வெடிப்பு விழுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால், ஏதாவது ஒரு கயிறை இது மாதிரி இல்லை சுற்றி இப்படி வச்சுட்டா அது வெளியேறாது. இல்லைன்னா வெடித்து செதறி எல்லா இடமும் பரவிடுங்க. அதனால் நம்ம இதை கொஞ்சம் பார்த்துட்டே தாங்க இருக்கணும். சீட்ஸ் கலெக்ட் பண்ணால் இதை வச்சே நம்ம பல செடிகளை உருவாக்கலாங்க. ஆனால் இதுதாங்க விலை அதிகமான ஒரு இதுன்னா அடேனியம்னு சொல்லலாங்க. இது பாருங்கள், கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு கலருங்க. இதை அடுக்குங்க. ரொம்ப அழகாக பல நிறங்களில் எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.